மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேத்ஸ் கிளாஸ் சீரியஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படின்னா புள்ளியியல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புள்ளியியல் வந்து நமக்கு என்னென்ன புக்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9th ஸ்டாண்டர்ட்லயும் 10th ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரு சில சம்மெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டடா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. குரூப் 4லயும் கேட்டிருக்காங்க, குரூப் 2லயும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதை பத்தி கொஞ்சம் லைட்டா இன்ட்ரோ கணக்கா பார்க்கலாம். புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்ன புக்கில் இருக்கும்னு சொல்லியிருக்கோம்னா 9th ஸ்டாண்டர்ட்லையும் 10th ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கும். நைன்த் ஸ்டாண்டர்ட் உள்ளதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா மையப்போக்கு அளவைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பரவல் அளவைகள். 9th ஸ்டாண்டர்ட்ல உள்ள டாபிக் எல்லாத்தையுமே மையப்போக்கு அளவைகள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கீழே சொல்லுவாங்க. 10th ஸ்டாண்டர்ட் உள்ளது எல்லாமே பரவல் அளவைகள். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா மீன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம், அதாவது சராசரி. ரெண்டாவது வந்து இடைநிலை. மீடியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மூன்றாவது வந்து முகடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் மையப்போக்கு அளவைகள்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும், அது கீழே ஒரு 3 சப் ஹெட்டிங் இருக்கும். என்னென்ன அப்படின்னா சராசரி, இடைநிலை, முகடு, அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். பரவல் அளவைகளில் இது கீழே என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வீச்சு, ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீச்சு கெழு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீச்சு, வீச்சு கெழு, திட்ட விலக்கம். திட்ட விலக்கம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட நொட்டேஷன் வந்து என்ன அப்படின்னா சிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விலக்க வர்க்க சராசரி. வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு வந்து நொட்டேஷன் வந்து சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடைசியா மாறுபாட்டு கெழு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷார்ட்டாக சிவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 டாப்பிக்கில் இதுல இருந்து நம்ம கொஸ்டின் வந்து அதிகப்படியாக கேட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் முக்கியமான டாபிக் 9th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும். 10th ஸ்டாண்டர்டில் இந்த மாறுபாட்டு கிளையில் கொஞ்சம் சம்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. மாறுபாட்டு கிளை, வீச்சு, இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஸோ புள்ளியலை 2ஆக பிரிக்க போகிறோம், 9th ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்டில் என்னென்ன டாபிக்? மையப்போக்கு அளவைகள்னா சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது கீழே 3 ஹெட்டிங்: சராசரி, இடைநிலை, முகடு, மீன், மீடியன், மோடு அப்படின்னு சொல்லுவோம். 10th ஸ்டாண்டர்டில் என்ன பார்ப்போம் அப்படின்னா பரவல் அளவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீச்சு, வீச்சு கெழு, திட்ட விலக்கம், விலக்க வர்க்க சராசரி, மாறுபாட்டு கெழு. வீச்சு அப்படின்னா ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு. திட்ட விலக்கம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். விலக்க வர்க்க சராசரினா வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாறுபாட்டு கெழு அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சிவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 9th ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ 9th புள்ளியியல் ஸ்டாட்டு. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்டில் என்ன டாபிக் சொல்லியிருப்போம்? மையப்போக்கு அளவைகள்.
இது கீழே ஒரு 3 ஹெட்டிங். சராசரி, அரித்மெட்டிக் மீன் அல்லது மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இடைநிலை, மீடியன், அதுக்கப்புறம் முகடு, மூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சராசரிலாம் கொஞ்சம் நிறையா சம்ஸ் இருக்கும். ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். இந்த டாபிக் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருப்போம். இடைநிலை முகடு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம், சின்ன ஹெட்டிங் தான். இப்போ முகடு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதை பாருங்களேன். இப்போ 2, 5 மொத்தம் 10 நம்பர் எழுதியிருக்கேன். இந்த 10 நம்பர்ல எந்த நம்பர் அதிகமாக வந்திருக்குன்னு பாருங்க. எந்த நம்பர் அதிகமாக வந்திருக்கு? 5 வந்து ஒரு 3 தடவை வந்திருக்கு, 7 வந்து 2 தடவை வந்திருக்கு. அப்போ 5 தான் அதிகமாக வந்திருக்கு. ஓகேவா? அப்போ முகடு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எது அதிக தடவை ரிப்பீட் ஆகுதோ அந்த நம்பரை தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? இங்கே 5 வந்து நமக்கு ரிப்பீட் ஆகுது, அப்போ முகடு அப்படிங்கிறது நமக்கு 5ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சம்ஸ் இருக்கும். இதில் ஒரு சில பாயிண்ட்லாம் இருக்குது, அது டாபிக் நடத்தும் போது பார்ப்போம். இடைநிலை அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் 2 விதமாக இருக்குங்களா. ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் டேட்டா கொடுத்துருப்பாங்க, நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை, அசெண்டிங் ஆர்டர் அல்லது டிசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு அதை பிரித்து வச்சுக்கணும். நம்பர் வந்து குழப்பி தான் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதணும் அல்லது இறங்கு வரிசையில், ரெண்டில் நீங்கள் எதுனாலும் எழுதிக்கலாம். எழுதுனதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கவுண்டிங்கை பார்க்கணும். அது ஆன் நம்பராக இருந்தால் ஒரு ஃபார்முலா, ஈவன் நம்பராக இருந்தால் ஒரு ஃபார்முலா. ஆன் நம்பராக இருந்தால் ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா, n+1/2வது உறுப்பு, மீடியன் ஈக்குவல் டு n+1/2வது உறுப்பு. ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா, n/2வது உறுப்பு ப்ளஸ் n/2 ப்ளஸ் 1வது உறுப்பு பை 2. இதுதான் எனக்கு ஃபார்முலா. அதாவது இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் பாருங்களேன், 5 நம்பர் இருக்கு, இதில் 6 நம்பர் இருக்கு. ஆன் நம்பர் ஈவன் நம்பர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளோட ரோல் வந்து என்ன கொடுத்துருக்கிறத அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும் அல்லது டிசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை எழுதணும். நான் ஏறு வரிசையில் எழுதிக்கிறேன். ஏறு வரிசைனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர். ஃபர்ஸ்ட் 3 வரும், அடுத்து 5 வரும், அடுத்து 7 வரும், அடுத்து 10, 11. சின்ன நம்பர்ல இருந்து அப்படியே பெரிய நம்பருக்கு போய்கிட்டே இருக்கும். என்ன வந்து ஆன் நம்பர்னா என்ன இடத்துல என்ன இருக்கு? 1, 2, 3, 4, 5 நம்பர் கரெக்டா? அப்போ 5 + 1னா 6, 6/2னா டிவைட் பண்ணினா 3 வரும். அப்போ 3வது இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. அதுதான் நமக்கு இடைநிலை. ஓகேவா? இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா என்ன பண்ணோம்னா, இந்த பக்கம் ஒரு 2 நம்பர் பிரித்து விட்ருங்க, இந்த பக்கம் ஒரு 2 நம்பர் பிரித்து விட்ருங்க. அப்போ நடுவில் என்ன இருக்கு? 7ன்னு இருக்கா? இதுதான் என்னோட இடைநிலை ஆன் நம்பராக இருந்துச்சுன்னா. ஓகேவா? இப்போ இதை பாருங்களேன், இதே எனக்கு ஏறு வரிசையில் எழுதுங்க பார்ப்போம். 5, 7, 9, 10, 11. ஓகேவா? இப்போ அதே மாதிரி இங்கே பிரித்தோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு 3 3ஆக பிரிக்கிறேன். இந்த பக்கம் ஒரு 3 பேரும், இந்த பக்கம் ஒரு 3 பேரும். இப்படி பிரிச்சேன்னா பாருங்களேன், நடுவில் எனக்கு எதுவுமே இருக்காது. கரெக்டா? அப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா 3 3ஆக பிரித்தா நடுவில் எதுவுமே இல்லை. அப்போ 2 2ஆக பிரிங்க. இந்த பக்கம் ஒரு 2, இந்த பக்கம் ஒரு 2, இந்த பக்கமும் 2 நம்பர் இருக்கு, இந்த பக்கமும் 2 நம்பர் இருக்கா? இப்போ இடைநிலை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ணிடுங்க. அப்போ 16/2 ஆன்சரு 8. இதுதான் என்னோட இடைநிலை. புரிஞ்சா? ஸோ ஈவன் நம்பராக இருந்தால் ஒரு ஃபார்முலா, ஆன் நம்பராக இருந்தால் ஒரு ஃபார்முலா லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பிசி கொஸ்டின் எல்லாம் நமக்கு என்னென்னா ஃபார்முலா கேட்பாங்க. பிசி எஸ்ஐ கொஸ்டின்லாம் ஒரு சில நேரம் ஃபார்முலா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்மு வந்து இந்த மாதிரி தான் செய்யணும். இதில் ஒரு 5 6 சம்மு தான் இருக்கும். அதில் ஒரு 2 3 சம் இம்பார்ட்டண்ட்டு, மற்ற எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி பேசிக்காக தான் இருக்கும். அடுத்து சராசரி. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. சராசரிக்கு நோட்டேஷன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
இதில் தான் நம்ம அதிகப்படியான சம்ஸ் பார்ப்போம். டிஎன்பிசிலும் அதிகப்படியான சம்ஸ் வந்து நமக்கு இந்த டாபிக் கீழே எடுத்திருக்காங்க. ஓகேவா? சராசரினா ஒரு ஒன்றும் இல்லை, ஃபார்முலா வந்து சமேஷன் x/n. அதாவது என்னென்ன நம்பர்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் கவுண்டிங்கால் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் எனக்கு அரித்மெட்டிக் மீன், சராசரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். சராசரி அரித்மெட்டிக் மீன், மீன் அல்லது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 4 நம்பர் எடுத்துக்கிறோம். எனக்கு 4 நம்பர் கொடுத்துட்டு இதோட மீன் என்ன, சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் x/n சொல்லியிருக்கோம். சமேஷன் எக்ஸ் அப்படின்னா என்னன்னா இருக்கிற எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு டோட்டல் கவுண்டிங்கால டிவைட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், 5 + 3 + 4 + 8 பை டோட்டல் கவுண்டிங் வந்து மொத்தமாக 4 நம்பர், 1 2 3 4 நம்பர் இருக்கு. அப்போ 12 15 20 20/4 ஆன்சரு 5ன்னு வரும். அப்போ என்னோட கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாக்கு மீன் வந்து என்ன வரும் அப்படின்னா 5ன்னு வரும். ஓகே, இதுதான் நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலா ஒரு சில இடத்துல எனக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஓகே, அதனால இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தியரி பாயிண்ட் பார்ப்போம். இப்போ இந்த டேட்டாவை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சராசரி பாருங்க, எக்ஸ் பார் வந்து என்ன வரும், 3 + 5 + 9 + 6 + 12 பை டோட்டல் கவுண்டிங் எவ்வளவு, 3 5ன்னு இருக்கா. ஓகே, இப்போ ஆட் பண்ணுங்களேன், 8 17 23 25 35 35/5 ஆன்சரு 7. இது இருக்கட்டும். அதாவது என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டேட்டா கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் சராசரி பார்த்து வச்சுருக்கேன். எனக்கு சராசரி என்ன வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு 7 வந்துச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு நம்பரோடையும் ஒரு 2 ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இதான் எனக்கு கொடுத்துருக்குற கிவன் டேட்டா. அதாவது தரவுகள், கொடுக்கப்பட்ட தரவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு கொடுத்துருக்கிற டேட்டாக்கு நான் சராசரி கண்டுபிடிச்சா எனக்கு 7 வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த கிவன் டேட்டால எல்லாத்தோடையும் ஒரு 2 ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ண என்ன வரும், 3 + 2 5, 5 + 2 7, 9 + 2 11, 6 + 2 8, 12 + 2 14. ஓகேவா? இப்போ இதுக்கு சராசரி பாருங்களேன், x1 பார் வந்து என்ன வரும், 12 23 31 35 45/5ன்னு வரும். கரெக்டாக 22 33 40 45. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும், 9ன்னு வருது. கரெக்டாக இந்த 9 நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இதை நான் x1 பார்னு எழுதிக்கிறேன், 7 + 2ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, இதில் 7 அப்படிங்கிறது என்னது, எனக்கு பழைய சராசரி, ப்ளஸ் இந்த 2 அப்படிங்கிறது நான் எந்த நம்பரை ஆட் பண்ணுறேனோ அது அப்படியே எனக்கு வரும். ஓகே, இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. பொதுவான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி ப்ளஸ் கே. அதாவது கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில தரவுகளின் சராசரி 15, ஒவ்வொரு தரவுடன் 4ஐ கூட்டும் போது கிடைக்கும் புதிய சராசரி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. அதாவது எனக்கு ஏற்கனவே ஒரு சராசரி இருக்கு, அது 15. இப்போ கொடுத்துருக்கிற டேட்டாவோட எல்லாத்தோடையும் ஒரு 4 ஆட் பண்ணுறேன். ஓகே, அப்படி ஆட் பண்ணும் போது எனக்கு ஒரு புதிய சராசரி கிடைக்குமா, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஃபார்முலா நமக்கு என்ன, பழைய சராசரி ப்ளஸ் என்ன நம்பரை ஆட் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 19ன்னு வரும். சரிங்களா? இந்த பாயிண்ட்லாம் ஒரு 4 பாயிண்ட் நம்ம பார்ப்போம். அந்த 4 பாயிண்ட்டை வச்சு புக்கில் வந்து நமக்கு நிறையா கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, அதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொன்றோடையும் ஒரு 1 மைனஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணேன், இப்போ 1 மைனஸ் பண்ணுறேன். பண்ண என்ன வரும்? 4 6 10 7 13. இதுதான் எனக்கு ஒரிஜினல் டேட்டா. சாரி, தப்பா எழுதியிருக்கேன். இந்த இருக்கு, இதுதான் நமக்கு ஒரிஜினல் டேட்டா. இதுல இருந்து தான் எதுனாலும் நம்ம பண்ணணும். சரிங்களா? அப்போ 3ல் 1 போயிடுச்சுன்னா 2 4 8 5 11. ஓகேவா? இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ணி சராசரி கண்டுபிடிங்க வைப்போம். x2 பார்னு எடுத்துக்கிறோம். 6 14 19 30. 30/5 ஆன்சரு 6ன்னு வரும். ஓகேவா? இந்த 6 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 7 மைனஸ் 1ன்னு எழுதிக்கிறேன். கரெக்டா? இதில் 7 அப்படிங்கிறது எனக்கு பழைய சராசரி. இந்த 1 அப்படிங்கிறது எந்த நம்பரை நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அப்போ புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி மைனஸ் கே. ஓகேவா? இப்போ இதில் சம்ம எப்படி கேட்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில தரவுகளின் சராசரி ஒரு 15ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? 15, அதாவது ஏதோ சில தரவுகள் இருக்குது, அதாவது கொஞ்சம் டேட்டா இருக்குது, அதுக்கு சராசரி பார்த்தா எனக்கு 15 கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு தரவுடன் கிவன் டேட்டாவோட 4 கழிக்கும் போது 4 வந்து மைனஸ் பண்ணுறேன் எல்லாத்தோடையும். புதிய சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ என்ன ஒரு ஆன்சர்? இது வந்து கழிக்கும் போது, அதாவது மைனஸ் பண்ணும்போது கொஞ்சம் டேட்டாவோட ஒரு டேட்டா இருக்குது, அதில் எல்லாத்தோடையும் ஒரு 4 மைனஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு புதிய ஒரு டேட்டா கிடைக்கும். கரெக்டாக? அந்த டேட்டாவுக்கு சராசரி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நமக்கு ஃபார்முலா வந்து x2 பார் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் கே. ஆல்ரெடி என்ன இருக்குது? 15. இப்போ எதை மைனஸ் பண்ணுறோம்? 4 மைனஸ் பண்ணுறோம். அப்போ 15 மைனஸ் 4 ஆன்சரு 11ன்னு வரும். சரிங்களா? இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக நம்ம சம்மு பார்ப்போம். சரிங்களா? ப்ளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் சராசரி சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இன்ட்டு பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளஸ் பண்ணிட்டேன், மைனஸ் பண்ணிட்டேன், அடுத்து என்ன வரும்? இன்ட்டு. எல்லாத்தோடையும் ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3 6 I 2 10 9 2 18 6 2 12 12 2 24. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி சராசரி கண்டுபிடிங்க. x3 பார் ஈக்குவல் டு கீழே 5 மேலே ஆட் பண்ணிங்கன்னா 28 34 36 46 17 வரும். கரெக்டாக? டிவைட் பண்ணிங்கன்னா 14ன்னு வரும். இந்த 14 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 7 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? அப்போ x3 பார் ஈக்குவல் டு எக்ஸ் பார் இன்ட்டு சம் கே. ஓகே, ஸோ ப்ளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் இன்ட்டு பண்ணாலும் அடுத்து டிவைடும் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணாலும் எனக்கு சராசரி சேஞ்ச் ஆகும். ஜென்ரலாக நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துட்றேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி ப்ளஸ் கே. சரிங்களா? ஒரு சராசரி கொடுத்துருப்பாங்க, எதை ப்ளஸ் பண்ணுறோன்னு பாருங்கள், அது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. அதுதான் எனக்கு புதிய சராசரி. ஓகே, இதே மாதிரி தான் மைனஸ் பண்ணாலும் புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி மைனஸ் கே. புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி இன்ட்டு கே. புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி டிவைடட் பை கே. ஓகே, இது ரெண்டையும் இந்த 4 ஃபார்ம்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டில் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நமக்கு முக்கியமானது. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் இருக்குது. மெயினாக இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து எனக்கு ஒரு இன்டர்வல்.
இடைவெளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து லோயர் லிமிட், இது வந்து அப்பர் லிமிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இது வந்து கீழ் எல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இது வந்து மேல் எல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நான் மைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். மைய மதிப்பு அப்படின்னா மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் பை 2 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அதாவது m ஈக்குவல் டு அப்பர் லிமிட்டு b ப்ளஸ் a பை 2ன்னு வரும். ஓகே, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிரிவு இடைவெளி ஃபார்முலா வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஓகேவா? இந்த 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சில இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? மெயினாக இந்த 4 இது இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என், இதுதான் நமக்கு மெயின் ஃபார்முலா. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம பார்ப்போம். சம பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சரிங்களா? புள்ளியல் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமான டாபிக். அதுலேயும் இந்த சராசரி இதுலேருந்து நமக்கு சம்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 2லையும் கேட்குறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம பார்ப்போம். சம பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே இங்கே கொடுத்து வச்சுருப்போம். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல், சரிங்களா, 0 ஆகும். ஓகே, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. The sum of the deviation of the entries from the arithmetic mean is always 0. இது வந்து நமக்கு ஒன் வேர்டு, முக்கியமான ஒன் வேர்டு. ஓகேவா? இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே சொன்னது தான் இங்கே நம்ம எழுதி வச்சுருப்போம். ஓகே, யூசிஎல்னா அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் பை 2, மிட் பாயிண்ட் மைய மதிப்பு. ஒரு தடவை பாயிண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ தியரி பாயிண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ ஒவ்வொரு சம்மாக பார்ப்போம். சம்மு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன். என்ன சொல்கிறாங்க? ஒரு இடத்தின் ஒரு வார குளிர்கால வெப்பநிலை 26, 24, 28, 31, 30, 26, 24 என கண்டறியப்பட்டது. அவ்விடத்தின் அந்த வாரத்திற்கான சராசரி வெப்பநிலை மீன் வந்து நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அரித்மெட்டிக் மீன் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும்னா ஃபார்முலா என்ன நமக்கு? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என். அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டோட்டல் கவுண்டிங்கால நம்ம டிவைட் பண்ணணும். அதுதான் நமக்கு சராசரி. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. எக்ஸ் பார் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சில இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். 26 ப்ளஸ் 24 ப்ளஸ் 28 31 30 26 ப்ளஸ் 24 டிவைடட் பை மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 2 4 6 7 7 இருக்குங்களா? இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ண என்ன வரும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 50. 78 79 109 139 139 இங்கே ஒரு 50 எவ்வளோ வரும்? 189 வரும். இதை டிவைட் பண்ணுங்களேன். டிவைட் பண்ண என்ன வரும்? 7 14 மிச்சம் ஒரு 4 49னா 7 49. அப்போ சராசரி வந்து என்ன வரும்னா 27 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து புக்கில் உள்ள ஒரு சம்மு தான். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒரு வகுப்பில் கணித அழகு தேர்வில் 10 மாணவர்கள் 75 மதிப்பெண். மேக்ஸ் டெஸ்ட்டில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா 75. அதே மாதிரி 12 மாணவர்கள் 60 மதிப்பெண். 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60. 8 மாணவர்கள் வந்து 40 மதிப்பெண், 40 மார்க் வாங்கியிருக்காங்க. மற்றும் 3 மாணவர்கள் 30 மதிப்பெண் பெற்றனர். 3 மாணவர்கள் 30 மதிப்பெண் பெற்றனர். அதே போல பார்த்துக்கலாம். 10 ஸ்டூடெண்ட்ஸ் 75, 12 ஸ்டூடெண்ட்ஸ் 60, 8 ஸ்டூடெண்ட்ஸ் 40, 3 ஸ்டூடெண்ட்ஸ் 30. இப்போ வந்து என்ன கேட்குறாங்க? மீன் ஆஃப் தேர் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இப்போ இது மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஆனால் ஒரு 75 மார்க் வந்து 10 பேர் எடுத்திருக்காங்க, 60 மார்க் வந்து
12 பேர் எடுத்திருக்காங்க. 40 மார்க்கு 8 பேர் எடுத்திருக்காங்க. 30 மார்க் வந்து 3 பேர் எடுத்திருக்காங்க. அப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 22, 25, 33 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டல் மார்க் வந்து என்ன வரும் அப்படின்னா இதை ரெண்டையும் பெருக்கணும். ஏன்னா ஒருத்தர் வந்து 75, இங்கே 10 பேர் 75. அப்போ பெருக்கினா எவ்வளோ வரும்? 750. இங்கே 12 72, 4 32, 320, 3 × 30 90. இதுதான் எனக்கு அந்த கிளாஸோட டோட்டல் மார்க். ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 0, 7, 9, 18, மிச்சம் 1, 7, 14, 17, 18. இப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என்ன? சமேஷன் எக்ஸ் வந்து 1880/33. கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 11 3 33, இங்கே 6 3 18. இது டிவைட் ஆகாது. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு பாயிண்டில் தான் வரும். சரிங்களா? ஆயிரத்தி 880 ஒரு 33 டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? 33 5 எவ்வளோ வரும்? 3 5 15, 150, திருப்பி ஒரு 165 வரும். மிச்சம் ஒரு 23 0. அடுத்து வந்து எத்தனை தடவை போடலாம்? ஒரு 6 தடவை போடலாமா? 7 போட்டால் எக்ஸஸாக போயிடும். அப்போ 6 தடவை போட்டால் 3 18, மிச்சம் 1, 3 18, 19. இப்போ திருப்பி எவ்வளோ வரும்? ஒரு 32. இது போகாது, புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 0. அப்போ திருப்பி எத்தனை தடவை போடலாம்? ஒரு 9 தடவை போட்டு பார்ப்போமா? 9 7 27, மிச்சம் 2, 9 7 27, 29, 297. இப்போ 59.56 பாயிண்ட் அப்படின்னு இருக்கு. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு பாயிண்ட்ல இருக்கு. சரிங்களா? இப்போ சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு குடும்பத்தில் உள்ள 4 நபர்கள். அப்போ அந்த ஃபேமிலியில மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 4 பேர். இதுதான் என்னோட எண். எடைகளின் சராசரி, சராசரி மீன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து என்னோட எக்ஸ் பார். ஓகே. இப்போ அவர்களில் 3 எடைகள், மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அதில் 3 பேரோட எடை கொடுத்துட்டாங்க. 1 வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அன்னோன் கண்டுபிடிக்கிறது நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. ஃபார்முலா என்ன? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என். எக்ஸ் பார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 kg. 60 ஈக்குவல் டு 3 பேரோட எடை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 56 + 68 + 72. இன்னொன்று தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். பை கீழே வந்து 4ஆல் டிவைட் பண்ணுவோம். ஓகே. இது அப்படியே இந்த பக்கம் வந்து என்ன வரும்? 240 ஈக்குவல் டு இதை ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 140 56 ஆட் பண்ணால் 196 ப்ளஸ் எக்ஸு. இப்போ இது இந்த பக்கம் வரட்டும். அப்போ 240 மைனஸ் 196 ஈக்குவல் டு எக்ஸு. எக்ஸு வந்து என்ன வரும் அப்படின்னா 44ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து ஸோ இது வந்து அந்த தியரி பாயிண்ட் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா? அது ரிலேட்டடான ஒரு சம்மு. தியரி பாயிண்ட் என்ன பார்த்துருக்கோம்? லைட்டாக வர பார்ப்போம். ஸோ ப்ளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும்? சராசரி வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் நமக்கு ஃபார்முலா. புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி ப்ளஸ் கே, புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி மைனஸ் கே, புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி இன்ட்டு கே. அந்த கே அப்படிங்கிறது என்ன நம்பராலும் நம்ம கூட்டுறோம், மைனஸ் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். அது ரிலேட்டடானது. ஓகே. ஸோ இப்போ இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். 6 தரவுகளின் சராசரி 45. எக்ஸ் பார் வந்து 45 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு தரவுடன் இஃப் ஈச் வேல்யூ இஸ் இன்க்ரீஸ்டு பை 4, எல்லா நம்பரோடையும் ஒரு 4 ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் புதிய சராசரி வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம ஃபார்முலா என்ன? புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி ப்ளஸ் கே. பழைய சராசரி என்ன நமக்கு? 45 ப்ளஸ் என்ன நம்பர் ஆட் பண்ணுறோம்? 4 ஆட் பண்ணுறோம். அப்போ +4. ஆன்சர் வந்து 49ன்னு வரும்.
பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடல் சம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து இது வந்து அடுத்தது அதே மாதிரி 7 தரவுகளின் சராசரி எக்ஸ் பார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30ன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு எண்ணையும் 3ஆல் வகுக்கும் போது இஃப் ஈச் வேல்யூஸ் டிவைடட் பை 3, அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்னா ஒரு 3ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணதுக்கப்புறம் புதிய சராசரி என்ன அப்படின்னு கேட்குறேன். ஃபைண்ட் தி அரித்மெடிக் மீன் ஆஃப் நியூ செட் ஆஃப் வேல்யூஸ். அப்போ புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி டிவைடட் பை கே. பழைய சராசரி என்ன நமக்கு 30 டிவைடட் பை எதால் டிவைட் பண்ணுறோம் 3ஆல். அப்போ ஆன்சரு 10ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சராசரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் சம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதுதான் நமக்கு ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கே 96 என்ற மதிப்பானது 69 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது. 96ன்னு நான் எடுத்திருக்கணும், ஆனால் தப்பா 69 எடுத்தேன். இதனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்டெப்பு பண்ணணும். என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, சரியான மதிப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக எழுதிடும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து வித்தியாசம் சொன்னோமா, வித்தியாசம் பார்க்கணும். எதுக்கு வித்தியாசம் பார்க்கணும் அப்படின்னா, சரியான மதிப்பு மைனஸ் தவறான மதிப்பு. ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு ஆன்சர் வருமா? ரெண்டாவது வந்து அதிகரிக்கும் சராசரி. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எனக்கு வித்தியாசம் ஒரு மதிப்பு வரும் பார்த்தீங்களா, அதை என்னோட டோட்டல் கவுண்டிங்கால டிவைட் பண்ணி விட்டுறணும். அப்படி பண்ணா அதுதான் அதிகரிக்கும் சராசரி. மூணாவது ஸ்டெப் வந்து புதிய சராசரி. புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி பிளஸ் அதிகரிக்கும் சராசரி. இந்த 3 ஸ்டெப்பு தான். இந்த மாடலில் என்ன சம் கேட்டாலும் இந்த 3 ஸ்டெப்பு தான். இந்த மாடல் சம் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக புக்கில் ஒரே ஒரு சம் தான் இருக்கும், ஆனால் அந்த மாடல் நிறையா நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். சரிங்களா, என்ன சொல்கிறாங்க, 96 என்ற மதிப்பானது 69 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது. அப்போ சரியான மதிப்பு வந்து 96, தப்பாக எடுத்தது 69. அப்போ இது ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? இதை 70ன்னு வச்சுக்கிறோம். 96ல் 70 பேசினா 26ன்னு வரும். இதோட ஒரு 1 கூட்டணுமா, அப்போ ஆன்சரு 27. சரிங்களா, அடுத்து என்ன பண்ணணும், அதிகரிக்கும் சராசரி. எனக்கு வந்த ஆன்சரை எதால் டிவைட் பண்ணணும்? டோட்டல் கவுண்டிங்கால டிவைட் பண்ணணும். இங்கே டோட்டல் கவுண்டிங் எவ்வளவு? 25. 25 ஓர் 25 25 மிச்சம் 2 புள்ளியை வச்சு ஒரு 0 போக்குறேன். அப்படியே எனக்கு போகாது, அதனால இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 சேர்த்து விட்டுக்கிறேன். சரிங்களா, இப்போ இது எத்தனை தடவை போகும் அப்படின்னா 8 தடவை போகும். 0. சரிங்களா, இதுதான் என்னோட அதிகரிக்கும் சராசரி. இப்போ புதிய சராசரி. புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி என்ன கொடுத்துருக்காங்க? 78.4 பிளஸ் அதிகரிக்கும் சராசரி எவ்வளவு? 1.08. அப்போ ஆட் பண்ண என்ன வரும்? 78.4 1.08. அப்போ 4 8.79 79.48ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 3 ஸ்டெப்பு வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த மாதிரி தவறாக எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன சம் கேட்டாலும் இந்த 3 ஸ்டெப் தான் நீங்கள் பண்ணணும். இது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குரூப் 4 குரூப் 2லையும் இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இடைநிலை சராசரி இருந்தால் அவ்வளோதான். இதில் முக்கியமான சம்முன்னு பார்த்தா இந்த சம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா, இடைநிலை. இடைநிலைன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து தியரி பாயிண்டில் சொல்லியிருப்போம். கொடுத்துருக்கிறத ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில நம்ம எழுதுவோம்.
அசெண்டிங் ஆர்டரு அல்லது டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ரெண்டாவது வந்து சென்டர் மதிப்பை பார்க்கணும், மையம் இது சரிங்களா. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். n வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா n/2 ப்ளஸ் 1வது உறுப்பு ப்ளஸ் n/2வது உறுப்பு பை 2 சரிங்களா. இதான் ஃபார்முலா. n வந்து ஆன் நம்பராக இருந்துச்சுன்னா ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா n ப்ளஸ் 1/2வது உறுப்பு. அவ்வளோதான். ஓகே. இப்போ பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க, ஒரு மட்டை பந்தாட்டத்தின் 11 வீரர்கள், அவங்களே சொல்லிட்டாங்க 11 வீரர்கள். அப்போ இது வந்து நமக்கு ஆன் நம்பர், அதாவது ஒற்றைப்படை. ஓகே. எடுத்த ஓட்டங்கள் முறையே இதுதான். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம ஏறு வரிசையில் எழுதுவோம். இருக்கிறதே முதல்ல சின்ன நம்பர் என்னது 0 எழுதிட்டோம். அடுத்து சின்ன நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 அதை எழுதிட்டோம். அடுத்து சின்ன நம்பர் அப்படின்னா 12, அடுத்து 21, 25, 21 எழுதியாச்சு, 25 எழுதியாச்சு. அடுத்து 29, அடுத்து ரைட்டு அழிச்சிக்கிறேன். 29க்கு அப்புறம் 35 எழுதியாச்சு. அடுத்து 45, 56, 58, 66 2, 4, 6, 8, 10, 11. இப்போ 11 இருக்கா, அப்போ இந்த பக்கம் ஒரு 5 பிரித்து விட்டுருங்க, இந்த பக்கம் ஒரு 5 பிரித்து விட்டுருங்க. நடுவில் ஒரு நம்பர் இருக்கும் 1 2 3 4 5, 1 2 3 4 5. இப்போ நடுவில் 1 இருக்கா, இந்த பக்கம் 5 போயிடுச்சு, இந்த பக்கம் 5 போயிடுச்சு, சென்டராக 1 இருக்கா, அதுதான் என்னோட மீடியன் சரிங்களா, இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இதே ஃபார்முலா படி போட்டால் என்ன, n வந்து ஆன் நம்பராக இருந்தால் ஃபார்முலா என்ன n + 1/2வது உறுப்பு. n வந்து என்னங்க 11. அப்போ 11 + 1 12, 12/2 அப்படின்னா 6வது உறுப்பு. 6வது உறுப்பு வந்து 2 4 5 6. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இதுவும் அதே மாதிரி தான், இது வந்து ஈவன் நம்பராக இருக்கும். 2 4 6 8 10 ஈவன் நம்பராக இருக்கா, ரெட்டைப்படையாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத ஏறு வரிசையில் எழுதிக்கோங்க. நான் எல்லாமே ஏறு வரிசையில் எழுதுறேன், நீங்கள் இறங்கு வரிசையில் எழுதினாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு 10 2 தடவை இருக்குது, அப்போ ரெண்டையுமே எழுதணும். ஒரு 10 மட்டும் எழுதக்கூடாது, 2 10 சேர்த்து எழுதணும். இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு. அடுத்து சின்ன நம்பர்னு பார்த்தா 12 13, 12 13, அதுக்கப்புறம் 16 17, 16 17, 18 19 21 22. 19 21 22. இப்போ இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 பிரித்தா எனக்கு நடுவில் எதுவுமே இருக்காது. கரெக்டாக 2 4 5 இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு போட்டோன்னா நடுவில் எதுவுமே இருக்காது. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா 4 4ஆக பிரிங்க. இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4. அப்போ 4 4ஆக பிரிச்சுட்டா நடுவில் எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்கா. இதை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். 16 + 17/2, அப்போ 33/2. ஆன்சரு 16.5. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதே ஃபார்முலா போட்டால் என்ன வரும், n வந்து ஈவனு, அப்போ ஃபார்முலா வந்து n/2வது உறுப்பு ப்ளஸ் n/2 ப்ளஸ் 1வது உறுப்பு பை 2. அப்போ 10/2னா 5வது உறுப்பு ப்ளஸ் 6வது உறுப்பு பை 2. 5வது உறுப்பு தான் என்னன்னா 16, 6வது உறுப்பு 17. அப்போ இந்த ஸ்டெப் அப்படியே வந்துருச்சுன்னா, ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக இப்படி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்படியே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு இடத்துல தான் ஃபார்முலா தேவைப்படும், அது அடுத்த சமமாக இருக்கும் சரிங்களா. ஏறு வரிசையில் அமைக்கப்பட்ட இடைநிலை சரிங்களா.
மீடியனு அசெண்டிங் ஆர்டர், அவங்களே ஏறு வரிசையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இடையில ஒரு அன்னோன் வழி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இடைநிலை மீடியன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 24. இப்போ ஏறு வரிசையில தான் இருக்கு. கவுண்டிங் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5, இது ஃபுல்லும் சேர்த்து ஒரே நம்பராக எடுக்கணும். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 நம்பர் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், 5 5 பிரிச்சா நடுவில் எதுவுமே இருக்காது. 4 4 பிரிங்க. இந்த பக்கம் ஒரு 4, இந்த பக்கம் ஒரு 4, நடுவில் 2 நம்பர் இருக்கா, அது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். அதுதான் என்னோட இடைநிலை. x plus 2 plus x plus 4/2. இடைநிலை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24. இந்த 2 அப்படி இங்கே வரட்டும். இங்கே 2x plus 6, 48 plus ஆர் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 2x. அப்போ 2x ஈக்குவல் டு 42. எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 21 வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இடைநிலை வந்து அவ்வளோதான். ஸோ இடைநிலையில் இந்த சம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து முகடு. ஸோ முகடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாயிண்ட் பார்த்துக்கலாம். முகடு அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், எது அதிக தடவை வருதோ அதுதான் நமக்கு முகடு. ஒரே ஒரு முகடு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஒற்றை முகட்டு பரவல். இப்போ இந்த இதில் பாருங்க, 5 மட்டும் தான் நிறைய தடவை வந்திருக்கு. அப்போ என்னோட முகடு வந்து 5ன்னு வரும், ஒரே ஒரு தடவை வந்திருக்கா, அப்போ இது ஒற்றை முகட்டு பரவல். 2 முகடு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இரட்டை முகட்டு பரவல். இப்போ பாருங்களேன், இதில் எது எது 3 2 தடவை வந்திருக்கு, 5 2 தடவை வந்திருக்கு. அப்போ என்னோட முகடு வந்து என்ன வரும் அப்படின்னா 3 வரும், 5 வரும். 2 முகடு இருக்கா, அப்போ இது வந்து இரட்டை முகட்டு பரவல். இதே இது 3 முகடு இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மும்முகட்டு பரவல். இதில் பாருங்க, 3 வந்து 3 தடவை இருக்கு. அதே மாதிரி 1 2 3 4 5 இன்னொரு 3 சேர்த்துக்கிறோம். சரிங்களா? 3 வந்து எத்தனை தடவை இருக்கு, 1 2 3 4 4 தடவை இருக்கு. 5 வந்து எத்தனை தடவை இருக்கு, 1 2 3 4. சரிங்களா? அதே மாதிரி 8 7 11 7 7 எத்தனை தடவை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 தடவை இருக்கும். 1 2 3 4. அப்போ 3 5 7 எல்லாமே 4 தடவை இருக்கு. அப்போ முகடை வந்து எனக்கு 3 இது வரும் அப்படின்னா அதுக்கு பேர் மும்முகட்டு பரவல் அப்படின்னு சொல்றாங்க. 3க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பன்முகட்டு பரவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அந்த பாயிண்ட் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒன்வெல்ல கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிசிஎஸ்ஏல நம்ம கேட்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்களா. ஸோ இப்போ சம்ம பார்ப்போம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்ன கேட்குறாங்கன்னா முகடு, மோடல் கிடையாது, மோடு. மோடு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொடுத்துருக்க நம்பரில் எது அதிகமாக ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்களேன். 600 வந்து 2 தடவை இருக்கு, 500 ஒரு தடவை தான் இருக்கு, 800 வந்து 3 தடவை இருக்கு. அப்போ என்னோட முகடை வந்து என்ன வரும் அப்படின்னா 800ன்னு வரும். ஓகே, அடுத்து இதில் பாருங்களேன், இதில் என்னென்ன இருக்கு, 20 2 தடவை வந்திருக்கு, 21 2 தடவை இருக்கு, 22 2 தடவை இருக்கு. அப்போ இதுக்கு பேர் வந்து எது எது எனக்கு முகடு வரும்னா 20 வரும், 21 வரும், 22 3 இது இருக்கா. அப்போ இதுக்கு பேர் வந்து மும்முகட்டு பரவல். ஓகே, அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து
ஸோ முகடை பொறுத்த வரைக்கும் இந்த சம் நமக்கு இம்பார்ட்டன்ட். இடைநிலை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சம்மு, முகடில் இந்த சம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ற தரவுகளின் சராசரி 14 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கொடுத்துருக்க டேட்டா வச்சு எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா முகடை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சராசரி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என். எக்ஸ் பார் என்ன கொடுத்துருக்காங்க, 14 ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ். எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 11 ப்ளஸ் 15 ப்ளஸ் 17 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 19 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 3 பை டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 6 7 இருக்குங்களா. நம்பர் திருப்பி வர செக் பண்ணிக்கலாம். 11 15 17 எக்ஸ் ப்ளஸ் 1 19 எக்ஸ் மைனஸ் 2 3. ஸோ சராசரி கொடுத்துருக்காங்க. சராசரியை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இது இந்த பக்கம் வரட்டும். 14 7 எவ்வளோ வரும்னா 98. 26 36 43 44 44ல் 2 பேசுனா 42 45 54 64 ப்ளஸ் ஒரு 2x. கரெக்டாக திருப்பி வர கூட்டிக்கலாம். 32 33 43 44 54 63 61 64 கரெக்டாக வருதுச்சுன்னா. இப்போ இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 98ல் 64 பேசுனா எவ்வளோ வரும்னா 34ன்னு வரும். ஈக்குவல் டு 2x. அப்போ ஒவ்வொரு 2 இங்கே 17ன்னு வரும். அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும்னா 17. இதோட நிப்பாட்டக்கூடாது. நமக்கு எக்ஸை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மோடு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணேன். எக்ஸ் 17 17 ப்ளஸ் 1 18 17ல் 2 பேசுனா 15. சரிங்களா? இப்போ இதை விட்டுரும். எது அதிக தடவை ரிப்பீட்டாக இருக்குது, 15 வந்து நமக்கு 2 தடவை வந்திருக்கு. கரெக்டாக? அப்போ என்னோட முகடு வந்து 15, மோடு வந்து நமக்கு 15ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதோட இந்த சம் முடியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 1 இருக்குது. ஸோ மீனு மீடியன் மோடு இந்த 3ஐயும் ரிலேட் பண்ணி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குதுன்னா என்ன ஃபார்முலா ஆகுனா 3 மீடியன் ஈக்குவல் டு 2 மீன் ப்ளஸ் 1 மோடு. இதுதான் நமக்கு ஃபார்முலா. அதாவது 3 இடைநிலை ஈக்குவல் டு 2 சராசரி ப்ளஸ் ஒரு முகடு அப்படின்னு சொல்லி வரும். இப்போ அவங்க கொடுக்குறத சப்ஸ்டிட் பண்ணுவோம். சராசரி மற்றும் முகடு நம்ம இடைநிலை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 3 மீடியன் ஈக்குவல் டு 2 இன்ட்டு சராசரி என்ன கொடுத்துருக்காங்க 66 ப்ளஸ் முகடு வந்து 60ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை பெருக்கினா எவ்வளோ வரும், 120 132 ப்ளஸ் 60. அப்போ மீடியன் ஈக்குவல் டு 192 பை 3 6 3 18 மிச்சம் ஒரு 1 4. சரிங்களா? 64ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த சம் வந்து நமக்கு இந்த ஃபார்முலா வச்சு புக்கில் ஒரே ஒரு சம்மு தான் இருக்குது. அந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இது ஒரு தடவை ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்கும்போது இந்த சம் நம்ம பார்ப்போம். அப்போ வந்து நான் இது ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். மையப்புள்ளி எம், மிட் பாயிண்ட் எம், பிரிவின் மேல் எல்லை இங்கே வந்து எம் வராது. B is the upper limit of a division of continuous frequency distribution. Then what is the lower bound? இந்த நம்ம தியரி பாயிண்ட்ல பார்த்துருப்போம். A, B இது வந்து நமக்கு கீழ் எல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லோயர் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு மேல் எல்லை அப்பர் லிமிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சொல்லியிருப்போம், a + b/2, அதாவது அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் பை 2. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, லோயர் லிமிட் தான் கேட்குறாங்க. லோயர் லிமிட் அப்படிங்கிறது a கீழே இல்லைன்னு சொல்லியிருப்போம். இந்த ரெண்டு இந்த பக்கம் வரட்டும். 2m ஈக்குவல் டு a + b, இந்த ப்ளஸ் b இந்த பக்கம் வந்தால் -b. அப்போ 2m - b ஈக்குவல் டு a அப்படின்னு சொல்லி வரும்.
ஸோ இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஓகே, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூட்டுத்தொகை எப்பவுமே என்னவா இருக்கும்னா 0ன்னு இருக்கும். இது ஆல்ரெடி அந்த தியரி பாயிண்ட்ல பார்த்துருப்போம். இது வேற ஒன்றும் இல்லை. The algebraic sum of the deviation of the set of n values from their mean. இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இதான் எனக்கு கொடுத்துருக்க டேட்டா. இப்போ இதுக்கு நான் வந்து சராசரி கண்டுபிடிக்கிறேன். 5 + 7 + 3 + 10 + 15 டோட்டலான டிவைட் பண்ணிடுங்க. 10, 15, 25, 30, 40 by 5. ஆன்சரு 8 5 40. 25, 28, 35, 40, 8 5 40. இதுதான் என்னோட எக்ஸ்பார். இப்போ சம் ஆஃப் த டீவியேஷன் ஆஃப் எ செட் ஆஃப் n வேல்யூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 5, இதான் எனக்கு கொடுத்துருக்க டேட்டா. 5, 7, 3, 10, 15. இப்போ எல்லாத்துலேயும் இருந்தும் எக்ஸ்பாரை மைனஸ் பண்ணுறேன். 5 - 8, 7 - 8, 3 - 8, 10 - 8, 15 - 8. ஆன்சர் என்ன வரும்? இங்கே -3, -1, -5, 2, 7. இதை மொத்தமாக ஆட் பண்ண என்ன வரும்? -9 வரும். கரெக்டாக எல்லாமே மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இதை டோட்டலாக ஆட் பண்ண என்ன வரும்? 9 வரும். இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? ஆன்சர் 0ன்னு வரும். கரெக்டாக அதுதான் நமக்கு கேட்குறாங்க. சராசரியிலிருந்து அனைத்து n உறுப்புகளின் விளக்கங்கள்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா? அது எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் என்ன வரும்னா 0ன்னு நமக்கு வரும். ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன சொன்னாங்க பாருங்க, ஒரு எண் தொகுப்பின் சராசரி மீன் வந்து நமக்கு எக்ஸ்பார்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு மதிப்பும் z என்ற எண்ணால் பெருக்கப்படும் போது அதன் சராசரி. ஏதாச்சும் ஒரு நம்பரால பெருக்கணும் அப்படின்னா புதிய சராசரி என்ன வரும்? பழைய சராசரி இன்ட்டு கே. அப்போ புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி எக்ஸ்பாரா இன்ட்டு எதால மல்டிப்ளை பண்ணுறோம்? இசட்டால. அப்போ இசட். அப்போ இசட் இன்ட்டு எக்ஸ்பார் அப்படின்னு சொல்லி வரும் ஆன்சர். இசட் எக்ஸ்பார். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதோட இந்த சம் முடியுது. இப்போ வரைக்கும் இந்த சம் முக்கியமானது. என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, மையப்போக்கு அளவைகள் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இது எல்லாமே எந்த புக்கில் இருக்கும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கு இருக்கும். ஸோ இப்போ புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 9th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம பார்க்கலாம். 10th ஸ்டாண்டர்டில் ஒரு சில இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.